சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தெரியாம தான் கேக்குறேன், அம்மனோட சாவியை வச்சிருக்கிறதுக்கு அவளுக்கு என்ன அருகதை இருக்கு? பதவியிலயும் அந்தஸ்திலையும் அவ என்ன விட வசந்தவளா? இல்லைங்கம்மா, தர்மலிங்க ஐயா தான். அவர்தான் வந்து என்னையா ஐயா கொய்யான்னுகிட்டு நான் என்னையா சொன்னேன்? என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராஜிமா தான் எல்லாம். சாவிய ராஜிமா கையில குடுன்னு சொன்னா இல்லையா? முட்டா பயல எல்லாத்தையும் அரைகுறையா கேட்டுட்டு பழிய தூக்கி ஏமால போடுறியா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன், பாத்துக்காமா. இத பார், நீ என்ன பண்ணுவியோ யார் காலில் விழுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் அரை மணி நேரத்துல அம்மனோட நகைப்பட்டி சாவி என் தங்கச்சி கையில இருக்கணும். இல்லன்னா இந்த பதவியே உங்ககிட்ட இருக்காது. போய் சாவியை வாங்கிட்டு வா. போன்னு சொல்றேன்ல, போயா. சரிங்க ஐயா. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? சாவி அவங்க கிட்டே இருக்கட்டுமே. நீங்க சும்மா இருங்க மாப்ள. இதை இப்படியே விட்டா அந்த ஆணவம் பிடிச்ச கையிலுக்கு ரொம்ப சௌரியமா போயிடும். ஊர் பெரியவங்களே ராஜிய மதிக்கலன்னு என் தங்கச்சி அவ இலக்கரமா இல்ல பாப்பா. அவ என்ன ராஜிய விட பெரிய இவளா? ராஜிமா யாரு? என் கூட பிறந்த பொறப்பு. முறைப்படி அம்மனோட நகைப்பட்டி சாவி அவ கையில தானே இருக்கணும். லூசு பைய மாத்தி பண்ணிட்டான். இதை இப்படியே விடக்கூடாது மாப்ள. இனிமே இந்த வீட்டோட மரியாதை எல்லாமே என் தங்கச்சிக்கு தான் கிடைக்கணும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? வேண்டாம் மாப்ள. என் தம்பி குடும்பத்தோட சதியால இனிமே என் தங்கச்சிக்கு நான் துரோகியா இருக்க மாட்டேன். யாராலையும் என் தங்கச்சி தலைகுனிய கூடாது. நான் தலைகுனியவும் விட மாட்டேன். தேங்க்ஸ்மா. ஐயா கொடுங்க. சாப்பிடுங்க. இல்லையே, வாங்க. நிச்சயம் முடிஞ்சதும் அந்த டியூட்டில ஜாயின் பண்ணிடுவேன். ஆமா, தோ இங்கதான் நான் ஊருக்கு வந்திருக்கேன். நான் கூப்பிடுறேன். வணக்கம்மா. வணக்கம். வாங்க உட்காருங்க. இருக்கட்டும்மா, பரவாயில்லம்மா. உன்னால ஒரு உதவி ஆகணும்மா, அதுக்காக தான் உன்னை தேடி வந்தோம். சொல்லுங்கண்ணே, என்ன பண்ணணும்? அது எனக்கே தர்ம சங்கடமா தாமா இருக்கு. கேக்குறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. இல்ல அதெல்லாம் நினைக்க மாட்டேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது வந்துமா, நான் கொடுத்த அந்த சாவியை கொஞ்சம் திருப்பி கொடுக்குறியாமா? என்னங்க இது? வருஷம் சாமியோட நகைப்பெட்டிய உங்க வீட்டு பொண்ணுங்க கையால தான் திறக்கணுங்கிறது வழக்கம். அதனால சாவியை நீங்களே வச்சுக்கோங்கன்னு வீடு தேடி வந்து மரியாதையா கொடுத்துட்டு போனீங்க. என்னாச்சு? எதுக்கு கொடுத்ததை திருப்பி கேக்குறீங்க? ஏன் அவங்க கிட்ட சாவியை கொடுத்தீங்கன்னு ஊர்ல யாராச்சும் உங்க கிட்ட பிரச்சனை பண்ணாங்களா? அப்படி எல்லாம் எதுவும் கிடையாதுமா. வீட்டுக்கு பெரிய மனுஷி உங்க அத்தை இருக்கும்போது அவங்களுக்கு மரியாதை பண்றது தானே எல்லாருக்கும் கௌரவமா இருக்கும். அதான் சாவியையும் அந்த தாம்பூலத்தட்டையும் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியாமா? தாராளமா தரேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்னம்மா? அத்தை ஊருக்கு வராங்கன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாதா? அது தெரியாதுமா. சரி, அப்ப அப்படியே விட வேண்டியது தானே. நீங்க வரது தெரியாம கையல் கிட்ட கொடுத்துட்டோன்னு அவங்க கேட்டதும் சமாளிச்சிருக்கலாம்ல. ஏம்மா எங்களை தர்ம சங்கடமாக்குற? அப்ப உண்மையை சொல்லுங்க. நீங்களாவே வந்து சாவியை கேக்குறீங்களா, இல்ல கையல் கிட்ட இருந்து சாவியை வாங்கிட்டு வாங்கன்னு யாராவது உங்களை மிரட்டினாங்களா? என்னம்மா நீ என்ன தேவையில்லாம வம்புல மாட்டி விட்டுற போலயே. யாருக்கு எந்த மன வருத்தமும் இல்லாம ஊர் விசேஷம் நல்லபடியா நடக்கணும்னு உனக்கு அக்கறை இல்லையாமா? நான் அதுக்காக தான் இவ்வளவு தூரம் கேக்குறேன்னு. நான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கேன். நடந்தது என்னன்னு சொல்லுங்கன்னு. அட என்னம்மா நீ தெரியாம செஞ்ச தப்புக்கு வக்கீலோட மோசமா கேள்வி கேக்குறியம்மா. யாரும் சாவி வேணும்னு எங்ககிட்ட சண்டையெல்லாம் போடலாமா. ராஜலட்சுமி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் வீட்டுக்கு மூத்தவங்களை கௌரவப்படுத்தணும்னு நாங்க தாமா பேசி முடிவெடுத்திருக்கிறோம். எதுக்குன்னு இப்படி மழுப்புறீங்க? நடந்தது என்னன்னு சொன்னா யாரு எப்படிப்பட்டவங்க அந்த பொண்ணு புரிஞ்சுக்க போகுது. இங்க பாருமா, நடந்தது என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஊர் பெரியவங்க உன்னை தேடி வந்து கௌரவப்படுத்தினத உங்க அத்தையால தாங்கிக்க முடியல. அந்த சாவியை வச்சுக்கிறதுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த வீட்டோட பொண்ணு நான் இருக்கும்போது அவகிட்ட ஏன் கொடுத்தீங்கன்னு எல்லாரையும் காட்டு கத்து கத்துறாங்க.
உங்களுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபத்தினால ஊர் சனங்க முன்னாடி நாங்க தலை குனிய வேண்டியதா போச்சு. இந்த ஊருக்காரங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு தான் இந்த பொறுப்பை எடுத்து நாங்க செய்யறோம்மா. எங்களுக்கு இந்த அவமானம் தேவையா? அட இவங்க அத்தை திட்டினதுக்கு அந்த பொண்ணு என்னப்பா பண்ணோம்? ஏமா அந்த சாவி கொஞ்சம் எடுத்து தரையாமா? இருங்க வரேன். சரிம்மா. என்னப்பா இப்படி கேள்வி கேக்குது? சாவியை கொண்டு போய் கொடுத்துருவோம். குடுமா வாங்க போலாம். நீ எதுக்குமா வர்ற? என்னாலதான் அத்தை கிட்ட உங்களுக்கு கெட்ட பேரு. அத நானே வந்து சரி பண்றேன். இல்லம்மா, நீ வந்தா நல்லா இருக்காதுமா. நீ வந்தா உன் அத்தை எதிர்த்து பேசுற மாதிரி ஆயிடும். என்னால நீங்க தலகுனிய மாட்டீங்க. நம்பி கூட வாங்க. கையல் நீ போக வேண்டாம். அவங்க கிட்டே சாவியை கொடுத்து விட்டுரு. என்னம்மா பேசுற நீ? நம்மளால ஊர் பெரியவங்க எல்லாம் அத்தை முன்னாடி கை கட்டி நிக்கலாமா? கடுப்புல இருக்கிற அத்தைய நான் சரி பண்றேன். அண்ணே நீங்க வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. சரி சரி வாங்க. ஐயோ, இவ என் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாளே. என்னங்க, கையலுக்கும் உங்க தங்கச்சி ராஜலட்சுமிக்கும் எந்த பிரச்சனையும் நடக்காம நீங்க தாங்க பாத்துக்கணும். என்னங்க இங்க என்ன பண்ணிட்டு ஒண்ணு இல்ல, இருக்கீங்க? உள்ள போ. நீங்க ஒண்ணு இல்லன்னு சொன்னாலே அதுல 1000 அர்த்தம் இருக்கும். சொல்லுங்க, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் அந்த கோவில் தர்மகர்த்தாக்காக தான். அந்த கயல் கிட்ட இருந்து அம்மனோட நகைப்பெட்டி சாவி வாங்கிட்டு வரேன்னு போனால இன்னும் ஆளையே காணோம். அதுக்கு எதுக்குங்க டென்ஷன் ஆகுறீங்க? அந்த நகைப்பெட்டி சாவிய முதல்ல கயல் கிட்ட கொடுக்க சொன்னதே நான் தாண்டி. நடந்த அத்தனையும் அந்த தர்மகர்த்தா கயல் கிட்ட போட்டு கொடுத்துட்டான்னு வெயி. பெரியப்பா தான் நம்மள பிரிக்க கேம் ஆடுறாருன்னு ராஜலட்சுமி கிட்ட பத்த வச்சிருவாளே. கையல் கிட்ட மாட்டினாலாவது கருத்து சொல்றதோட நிப்பாட்டிப்பா. ஆனா உங்க தங்கச்சி கிட்ட மாட்டணும், என்னையே ஏமாத்த பாக்குறீங்களான்னு கத்தி எடுத்துக்கிட்டு குத்த கூட தயங்க மாட்டாளே. இப்ப என்னங்க பண்றது? அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. நான் வேற ராஜிய நம்ப வைக்கணும்னு அந்த தர்மகர்த்தாவ முட்டாப்பையில அவனை இவனு ஊரார் முன்னாடி மானத்தை வாங்கிட்டேன். அந்த ஆத்திரத்துல அவன் என்ன பழி வாங்க இறங்கிட்டான்னா முடிஞ்சது சோலி. எல்லாரும் சேர்ந்து நமக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்ட போறாங்க. ஏய், நானே என்ன ஆகுன்னு பயத்துல இருக்கேன். நீ வேற எக்ஸ்ட்ரா பீதியை கிளப்பிட்டு இருக்க. உள்ள போ. ஐயோ, கையில பழி வாங்குறேன்னு சொல்லி கடைசியில என்ன காவு வாங்கிடுங்க போலயே.